Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக் வித் கோமாளில ஸ்ருதிகா அவங்க வின் பண்ண ரெசிபியும் கிரேசக்கா பண்ண ரெசிபி இந்த ரெண்டு ரெசிபியும் தான் பார்க்க போறோம். cream of mushroom soup, stuffed chicken roll. இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு pan எடுத்துக்கிறேன். அதுல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டேன். இது பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். 4 பூண்டு பல்ல இதில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதில் 1/4 கிலோ அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். இந்த மஷ்ரூமை வந்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். முக்கியமான விஷயம், பட்டர் வந்துட்டு அன்சால்ட்டடாக இருந்தால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சால்ட்டட் பட்டராக இருந்தால் உப்பு வந்து தேவையானு பார்த்துக்கோங்க. இதுதான் இதில் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 25 ml க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடலாம். லைட்டாக இந்த பாருங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததுக்கப்புறமா லைட்டாக மேலே இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது வந்துட்டு ஸ்டஃப்டு சிக்கன் ரோல். இப்போது இதில் வந்துட்டு ஒரு பிரஸ்ட் பீஸ் எடுத்துருக்கிறேன். இதை என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும். பாருங்கள் தின் ரோல் மாதிரி நம்ம ரோல் பண்ணுறதுக்கு தின் லேயர் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். லெமன் ஜூஸ் ஆஃப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் இருக்குல்ல, இதில் மேலே லைட்டாக ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நல்லா புளிப்பு, உப்பு, காரம் இது 3மே நல்லா ஈக்குவலாக இருக்கும். இது வந்துட்டு 2 பக்கமே இப்படி பெரட்டி போட்டுக்கலாம். நம்ம கட்டுறதுக்காக நூலும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு பக்கம் அப்ளை பண்ணி இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். இது ஊறிட்டே இருக்கட்டும். நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. 4 பூண்டு பல், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா சின்ன சைஸில் இருக்கிற கேரட்டை துருவி எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகம் இது வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா சீஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சிக்கனுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சு இப்படி மெதுவாக ரோல் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த 2 ரெசிபியுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ அவ்வளோதான், இந்த மாதிரி மெதுவாக ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கயிறை வச்சு கட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செய்யும்போது ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக எல்லா பக்கமும் பெரட்டி விடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பெரட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் எல்லா பக்கமுமே நல்லா வெந்து வருது. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். முன்னை விட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. மெதுவாக இப்படி எல்லா பக்கமும் பிரட்டி விட்டிங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிரும். இந்த 2 ரெசிபியுமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட்டி வச்சுருந்த இந்த நூலை வந்துட்டு மெதுவாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பிடிச்ச சைஸில் கட் பண்ணிக்கோங்க.